இறைவனையே நேரடியாக வழிபட்டு விடலாமே, அந்த குருமார்களையே வழிபட்டு விடலாமே. அதனை விடுத்து அவர்களுடைய பாதுகைகளை வழிபட வேண்டுமா? என்னுடைய அகந்தை, ஆணவம், நான் என்கின்ற கர்வம் இவை அனைத்தையும் துறந்து உன்னுடைய பாதங்களிலே நீ என்னை ரட்சிப்பாய் என்று நான் சரணடைகிறேன் என்று தானே அர்த்தம். எனக்கு சிம்மாசனம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் வேண்டாம். பரதனுக்கு கொடுத்தது போல், பரதனுக்கு அளித்தது போல் உங்களுடைய பாதுகைகளை தாருங்கள். அந்த பாதுகைகளிலே என்றென்றும் நான் என் சிரத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்க வேண்டும் விபீஷணர் கேட்டார் இல்லையா? அதற்கு மெச்சித்தான் என்ன பண்ணார் ராமன் சொல்லி பார்த்தோம்னா, தான் வழிபட்டு கொண்டிருந்த அந்த ரங்கநாதருடைய திருமேனியையே அவரிடத்திலே ஒப்படைத்தாராம். அப்படின்னு பாதங்களிலே சரணடைவது ஒரு வகை என்று சொன்னால், அந்த பாதுகைகளிலேயே சரணடைவது என்பது அதைவிட உசத்தியாக பார்க்கப்படுகிறது. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகவான் மற்றும் குருமார்களின் பாதுகைகளை வணங்குகிறார்களே, அதன் தாத்பரியம் என்ன, அதனுடைய விசேஷம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த பாதுகைகளுக்கு இத்தனை முக்கியத்துவம் தர வேண்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இறைவனை வழிபடுவதில் நிறைய வகைகள் என்பது உண்டு தெரியுமா? நவவித பக்தி அப்படின்னு சொல்லுவா. அந்த நவவித பக்தியிலே ஆத்ம நிவேதனம் என்பதே உண்டு. தன்னைத்தானே இறைவனிடத்திலே அப்படியே ஒப்படைத்து விடுவது அப்படின்னு சொல்றா இல்லையா? அதிலே சரணாகதி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படியே சரணாகதி அடைந்து விட வேண்டும். சரணாகதினா என்ன அர்த்தம்? சரணம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? பாதுகைகள் தான். உன்னுடைய பாதத்திலே நான் சரணடைகிறேன், உன்னுடைய பாதங்களிலே என்னுடைய தலையை கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலை என்பதுதான் நம்முடைய இயக்கத்தினுடைய பிரதானமான பகுதியாக இருக்கிறது. அந்த தலைப்பகுதிக்குள் தான் மூளை என்பது இருக்கிறது. இதயம் இயங்கிக் கொண்டிருந்தால் கூட அந்த மூளை என்பது செயல்படாவிட்டால், அந்த மூளை சாவு என்பது நடந்துவிட்டால் அவன் இறந்த மனிதனாகத்தானே கருதப்படுகிறான். அப்படி அந்த நம்மை இயக்கி கொண்டிருக்கின்ற முக்கியமான அந்த இன்ஜின் இருக்கக்கூடிய அந்த பகுதியாகிய அந்த தலையை கொண்டு வந்து உன்னுடைய பாதங்களிலே நான் சமர்ப்பிக்கிறேன் சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி இறை மூர்த்தங்களை விட அவருடைய பாதங்களுக்குத்தான் அத்தனை மதிப்பாம். அந்த பாதங்களையே தாங்கி நிற்கின்ற அந்த பாதுகைகள் இருக்கிறது அல்லவா? அந்த பாதுகைகள் தான் விசேஷம் என்பதால் தான் அந்த பாதுகைகளை கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மொத்த சக்தியும் அந்த பாதுகைக்குள் அடக்கம். இதனை எப்படி சார் நாம் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, ராமாயணத்திலேயே புரிஞ்சுக்கலாமே. 2 சரணாகதிகளை நாம் பார்க்கலாம். விபீஷண சரணாகதியை மிகவும் விசேஷமாக சொல்லுவார்கள். விபீஷணன் என்பவன் எதிரிகளினுடைய பாசறையிலிருந்து வந்தவன், எதிரியினுடைய தம்பி, அதுவும் ஒரு குறிப்பிடத்தங்க ஒரு நல்ல மனிதன் அப்படின்னே சொல்லுவார். அந்த எதிரிகளினுடைய பாசறையிலிருந்து வந்த தம்பியானவன் அப்படியே ராமனிடத்திலே அவருடைய திருப்பாதங்களிலே சரணடைந்து விடுகிறார் அல்லவா? நீதான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு, தர்மத்தை காக்க வந்த நீயே எனக்கு துணைன்னு சொல்லிட்டு அப்படியே சரணாகதி அடைந்து விடுகிறார் அல்லவா? அந்த விபீஷண சரணாகதியை அத்தனை உயர்வாக சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த விபீஷணத்தை கேட்கிறாராம் ராமர், எப்போ பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் எனக்கு போரிலே மிகவும் உதவியாக இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிம்மாசனத்தையே அவரிடத்திலே ஒப்படைக்கிறார் அல்லவா சொல்வார். அப்படி திருப்பாதங்களுக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. அதனாலதான் பரதன் என்ன பண்ணார்? ராமரை கூட்டு பார்க்கிறார். வனத்துக்கு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். இல்ல அப்பா எல்லாம் இறந்து போயாச்சு, நீங்க அவசியம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வரமாட்டேன்னு சொன்ன உடனே, நீங்க வரலன்னாலும் உங்களுடைய பாதுகைகளை கொடுங்கள்னு சொல்லிட்டு பரதர் வாங்கிட்டு போனார் இல்லையா? எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராமரை விடவே அந்த பாதுகைகளுக்கு அத்தனை மகத்துவம் அதிகமாம். அவரை தாங்கிக் கொண்டிருந்த பாதுகைகள் அல்லவா? அந்த பாதுகைகளையே நான் தினந்தோறும் வணங்கி வரும் பொழுது, அதனிடத்திலே நான் சரணடையும் பொழுது என்னுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி விடுகின்றன. எவ்வளவு பெரிய ஒரு மனம் என்பது வேண்டும் தெரியுமா? பொதுவா யாரையாவது நமஸ்காரம் பண்ணுன்னு சொன்னா அப்படியே இருந்த நேரத்துல இப்படி நமஸ்காரம் பண்ணுவா. ஒரு குருமார் வந்திருக்காரு சொன்னா அவரை விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னா இருந்த இடத்துல இருந்தே குனிந்து வணங்குவதற்கு கூட சோம்பேறித்தனம் பட்டு இப்படிம்பா அப்படிம்பா என்னென்னவோ பண்ணுவா. ஆனால் ஒரு சில பேர் அப்படியே சாஷ்டாங்கமா அந்த குருமார்களுடைய கால்களிலே விழுந்து விடுவார்கள். நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி விடுறதுன்னு சொன்னா தன்னுடைய மொத்த அகம்பாவம், ஆணவம், கர்வம் அத்தனையும் தான் என்கின்ற ஒரு விஷயத்தையே மறந்து
எல்லாம் நீயே துணை என்கின்ற ஒரு எண்ணத்தோடு விழுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு முழுமையான அருள் என்பது கிடைக்கும் சொல்றார். அந்த திருப்பாதங்களிலே இப்படி விழும் பொழுது அந்த பாதுகைகள் என்பது எப்படி பார்க்கப்படுகிறது? உதாரணமா பாதுகைகள் எப்படி சொல்லுவா? ஒரு செப்பல் சாதாரண அது ஒரு காலணி தானே, ஒரு பாதுகை தானே அப்படிங்கிற மாதிரி அதனை ஒரு கீழான ஒரு பொருளாக கண்டு கொண்டிருப்பார்கள் அல்லவா, அதையே அப்படி உயர்த்தி காட்டுவதுதான் இறைவனினோட நோக்கம். அந்த பாதுகைகளில் தான் மொத்த சக்தியும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டுதான் ஆன்மீக பெரியோர்கள் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த குருமார்களினுடைய பாதுகைகளை வணங்குகிறார்கள். அவரை தாங்கிய பாதுகைகள் அல்லவா, அந்த பாதுகைகளிலே என்றென்றும் அவருடைய சாநித்தியம் என்பது நிறைந்திருக்கும். எப்படி ராமபிரானினுடைய பாதுகைகளை கொண்டு பரதனானவன் ஆட்சி செய்தானோ, அதே போல இந்த குருமார்களினுடைய பாதுகைகளை கொண்டு என்னை நானே ஆண்டு கொள்வேன், என்னை அவர் பார்த்து கொள்வார் என்பது போல அங்கே முழுமையான சரணாகதி என்பதுதான் பேசப்படுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.